Hello everyone, welcome to our channel. In the video class 12th NCERT Maths chapter 10 vector algebra exercise 10.3 ஒரு introduction வந்து நம்ம பார்க்க போறோம். So already நம்ம வந்து 10.1 10.2 எல்லாமே வந்து பார்த்திருக்கோம். sums எல்லாமே introductionம் வந்து முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ அதிலெல்லாம் வந்து நம்ம என்னது அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸ் சப்ராக்ஷன் இதெல்லாம் பேஸ் பண்ணி வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ வந்து ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ், ஸோ ரெண்டு வெக்டாரை வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம், எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்றது வந்து பார்ப்போம். ஸோ இதில் வந்து இந்த ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸில் வந்து ரெண்டு டைப்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட்டு, இன்னொன்று வந்து வெக்டார் ப்ராடக்ட். Scalar product and vector product. Scalar product வந்து நம்ம dot product அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது வந்து cross product. ஸோ இப்போது இங்கே வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட்டு வெக்டார் ப்ராடக்ட் ரெண்டு இருக்குது. ஸோ இப்போ 10.3 எக்ஸசைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லுமே வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட் தான், அதாவது டாட் ப்ராடக்ட் பற்றி தான் வந்து ஃபுல்லுமே வந்து இங்கே பார்ப்போம். ஸோ 10.4 வந்து நம்ம வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கேலார் ப்ராடக்ட் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா ரெண்டு வெக்டார் இருக்குன்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் அப்படின்னு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். சச் தட் ஏவும் பியும் வந்து நான் ஜீரோ வெக்டார்ஸ் அண்ட் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார். ஸோ இதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் ஏ இன்டூ மேக்னிடியூட் ஆஃப் பி இன்டூ காஸ் தீட்டா. ஸோ தீட்டா அப்படின்றது வந்து இங்கே என்னது, ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் such that theta is between the range, it is less than or equal to pi, greater than or equal to 0. less than or equal to pi and greater than or equal to 0. ஸோ தீட்டாவோட ரேஞ்ச் வந்து 0லேருந்து பை வரைக்கும் வந்து இருக்கும். இப்போது இது வந்து நான் ஜீரோ வெக்டார், அதாவது ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் நான் ஜீரோ வெக்டாராக இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன், இஃப் ஏ வெக்டார் இல்லாட்டினா பி வெக்டார் ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா, இஃப் ஏ வெக்டார் ஆர் பி வெக்டார் is equal to 0, then theta வந்து என்னவாகும், is not defined. ஸோ இது எப்படி வந்து நம்ம எழுதுவோம், ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்து எழுதுவோம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் வெக்டார்ஸ்னால் இப்படி தான் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும், ஸ்கேலார் ப்ராடக்ட்டுன்னு வந்தாவே இந்த ஃபார்முலா தான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். சரி, ஓகே. இப்போ வந்து ஆங்கிள் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா, இப்போ ரெண்டு வெக்டாரை வந்து நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து இதான் ஃபார்முலா. இப்போ ஆங்கிள் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா எப்படி எழுதுவோம் அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு, இதை மட்டும் நான் ரைட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிறேன், இந்த ரெண்டுத்தையும் வந்து நான் லெஃப்ட் கொண்டு வரேன். மல்டிப்ளிகேஷன் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் போது அது என்னவாகும், டிவிஷனாக மாறிடும். ஸோ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் பை மேக்னிடியூட் ஆஃப் ஏ இன்டூ மேக்னிடியூட் ஆஃப் பி வந்து எழுதுவோம். இதே வந்து தீட்டா தான் வேணும், ஆங்கிள் தானே வேணும். ஸோ அப்போது தீட்டா இங்கே வந்து என்ன வரும், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் பை மேக்னிடியூட் ஆஃப் ஏ இன்டூ மேக்னிடியூட் ஆஃப் பி அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து சில அப்சர்வேஷன்ஸ், அதாவது வந்து சில கீ பாயிண்ட்ஸ் மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அது என்னென்ன அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அப்சர்வேஷன்ஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு,
ஸோ இந்த ஃபஸ்ட்டு பாயிண்டில் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் எப்பவுமே வந்து என்னவா இருக்கும் இஸ் அ ரியல் நம்பர். நம்ம சால்வ் பண்ணுறோம்ல, இப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் சால்வ் பண்ணுறோம்ல, நம்மளுக்கு கிடைக்குதுல்ல ஃபைனல் ஆன்சர் அது வந்து ஒரு ரியல் நம்பராக தான் வந்து இருக்கும். இப்போது நெக்ஸ்ட் ஒன், இப்போது ரெண்டு நான் ஜீரோ வெக்டார்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். ரெண்டாவது இப்போ இது பார்க்குறது எல்லாமே வந்து நான் ஜீரோ தான். இப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் வந்து பண்ணும் போது நம்ம ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன வருது, நம்மளுக்கு ரியல் நம்பர் தான் வந்து கிடைக்கிது. இப்போ நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு, இப்போது ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் நான் ஜீரோ வெக்டாராக வந்து இருக்குது அப்படின்னா தென் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்ததுன்னா அப்போ வந்து என்ன அர்த்தம், இது எப்போ வந்து ஜீரோவாக இருக்கும் அப்படின்னா ஒன்லி இஃப் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ஆர் perpendicular to each other. எப்படி எழுதலாம் அதை, A vector is perpendicular to B vector அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். இப்போ மூணாவது பாயிண்ட்டு, இஃப் டீட்டா வேல்யூ வந்து ஜீரோவாக இருந்துச்சுன்னா காஸ் ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கிறோம். என்னது காஸ் ஜீரோ வந்து என்னது, இட் இஸ் 1. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்னவாகும் அப்படின்னா தென் A vector dot B vector is equal to magnitude of A into magnitude of B cos theta தானே ஃபார்முலா. cos 0 வந்துருச்சுன்னா என்ன வரும், cos 0 will be 1. ஸோ அப்போ வந்து வெறுமையாக magnitude of A into magnitude of B மட்டும்தான் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். இன்ட்டு 1 வந்துடும் இன் பர்டிகுலர். அப்போது ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டாராக இருக்குது, ரெண்டுமே இருக்குன்னா என்ன வரும், magnitude of A vector த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்து வரும். எப்போ டீட்டா வந்து ஜீரோவாக இருக்கும் போது இந்த கேஸ் வந்து அப்ளை ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் அப்சர்வேஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டீட்டா வந்து பையாக இருக்குது, அதாவது டீட்டா வந்து 180 டிகிரி. அப்போது காஸ் 180 டிகிரி வந்து என்னது 11th வந்து படிச்சிருப்போம், நம்ம டேபிளில் வந்து படிச்சிருப்போம். காஸ் 180 டிகிரி வந்து -1. ஸோ அப்போ மைனஸ் வரும்போது தென் அதே ஃபார்முலாலே சப்ஸ்டியூட் பண்ணோம். ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு இங்கே வந்து என்ன வரும், magnitude of A magnitude of B -1 வரும். இன் பிளேஸ் ஆஃப் வாட், cos 180க்கு பதிலாக நான் வந்து -1 எழுதுகிறேன். அப்போது மைனஸ் ஆஃப் magnitude of A into magnitude of B அப்படின்னு வந்து வரும். ஸோ இப்போது இந்த ரெண்டு அப்சர்வேஷன் 2வும் 3யும் பார்த்தோம்ல, 2லையும் 3லையும் என்ன பார்த்தோம், இப்போ செகண்ட் பாயிண்டில் வந்து ரெண்டு வெக்டார் வந்து நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணும் போது நம்மளுக்கு 0 வந்துச்சுன்னா அதோட அர்த்தம் வந்து என்னன்னா அந்த ரெண்டு வெக்டாருமே வந்து perpendicular to each other. ஸோ ரெண்டு வெக்டாருமே நம்ம வந்து டாட் ப்ராடக்ட் வந்து பண்ணுறோம் அப்படின்னா தென் இட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக வந்துச்சு அப்படின்னா வந்து அது என்ன அர்த்தம், ரெண்டு வெக்டாருமே perpendicular to each other அப்படின்னு வந்து பார்த்தோம். தேர்ட் பாயிண்ட்டாக வந்து நம்ம என்ன பார்த்தோம், டீட்டா வந்து ஜீரோவாக இருக்குது அப்படின்னா அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும், அதோட ரெண்டு வெக்டாரை வந்து டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட மேக்னிடியூடையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம் அப்படின்றது தான் வந்து அர்த்தம். ஸோ இந்த ரெண்டுத்தையும் வச்சு யூனிட் வெக்டார்ஸ், அதாவது ஐ கேப், ஜே கேப், கே கேப் எல்லாம் வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா, ஸோ இதுதான் வந்து ஃபிஃப்த்து பாயிண்ட்டாக வந்து நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ கேப் இன்டூ ஐ கேப் இல்லாட்டினா ஜே கேப் கே கே இது எல்லாமே பண்ணால் வரும் 1 தான் வந்து வரும். இதே ஐ இன்டூ ஜே இல்லாட்டினா ஜே இன்டூ கே இல்லாட்டினா கே இன்டூ கே டாட் ஜே இந்த மாதிரி, இல்லைன்னா கே டாட் ஐ. ஸோ இதில் எது பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து என்ன வரும், 0 தான் வந்து கிடைக்கும். ஸோ என்னது ஐ டாட் ஐ, ஜே டாட் ஜே, கே டாட் கே. இன் கேஸ் ஆஃப் யூனிட் வெக்டார்ஸில் அவங்க சொல்லியிருக்காங்க ஃபிஃப்த்து பாயிண்ட்டாக
இது எல்லாமே வந்து நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணும் போது 1 வரும். இதே வந்து மாற்றி மாற்றி பண்ணுறோம், ஐ டாட் ஜே, ஜே டாட் கே, கே டாட் ஐ, இதை மாதிரி மாற்றி மாற்றி மல்டிப்ளை பண்ணும் போது ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 0 தான் வந்து வரும். இதை தான் வந்து நம்ம செகண்ட் பாயிண்டில் வந்து பார்த்தோம். ஏ டாட் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் 0வாக இருந்ததுன்னா அப்போனா என்ன அர்த்தம், இதெல்லாம் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆங்கிள், 6th பாயிண்ட்டாக அவங்க கொடுத்துருக்கிறது ஆங்கிள் பிட்வீன் 2 நான்-ஜீரோ வெக்டார்ஸ். அதை நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துட்டோம், இங்கேயே வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஆங்கிள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இதுதான் வந்து ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா. ஸோ இந்த ஒன்று மட்டும் தெரிஞ்சால் போதும், இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இதை வந்து எழுதிக்கலாம். ஸோ இது ஈஸி. அடுத்தது 6th பாயிண்ட்டாக நான் எழுதுகிறேன். ஸ்கேலார் ப்ராடக்ட் வந்து கம்யூட்டேட்டிவ், அதாவது ஏ டாட் பி இஸ் ஈக்குவல் டு பி டாட் ஏ. ஸோ இந்த அப்சர்வேஷன்ஸ்லாம் தான் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. அண்ட் மெயினாக முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து இந்த ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொஜெக்ஷன் ஆஃப் அ வெக்டார் ஆன் அ லைன் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே ப்ரொஜெக்ஷன் ஆஃப் அ வெக்டார் ஆன் அ லைன், ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது வந்து என்னதாங்க வந்து லென்த் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போது ஒரு வெக்டார் ஏபி வந்து இருக்குது. ஸோ ஏபி வெக்டார், இது ஏ பின்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ வெக்டார் ஏபி இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா வித் த லைன் எல். அப்போனா வந்து என்ன வரும், இதுதான் வந்து லைன் எல். ஆங்கிள் தீட்டா எந்த டைரக்ஷனில், ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில். அப்போது ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏபி வெக்டார், இது வந்து என்ன சொல்லுவோம், ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏபி வெக்டார் ஆன் லைன் எல் இஸ் அ வெக்டார் பி அப்படின்னா வந்து என்னது. ஸோ இது எங்கே வரைக்கும் வருது, இதோ இது வரைக்கும். ஸோ அப்போனா வந்து இது என்னது, வெக்டார் பி அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இந்த பி வெக்டாரோட மேக்னிடியூட் வந்து என்னவா இருக்கும், மேக்னிடியூட் ஆஃப் ஏபி வெக்டார் காஸ் தீட்டா. அண்ட் இந்த டைரக்ஷன் ஆஃப் த வெக்டார் பி, இது வந்து என்னது, பி வெக்டாருக்கு மேக்னிடியூட் வந்து நம்ம எழுதியிருக்கோம். இப்போது இந்த பி வெக்டார் வந்து இருக்குல்ல, அதோட டைரக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இட் வில் வேரி, அதாவது அது பாசிட்டிவாகவும் இருக்கும் நெகட்டிவாகவும் இருக்கும் அக்கார்டிங் டு விச் வேல்யூ, டீட்டா வேல்யூ. டீட்டா வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அது, அதாவது காஸ் டீட்டா வேல்யூ, அந்த டீட்டா வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அது வந்து பாசிட்டிவாகவும் இருக்கும் நெகட்டிவாகவும் இருக்கும். இங்கே நம்ம பார்த்தோம்ல இந்த 4th இதில் வந்து என்ன இருந்தது, டீட்டா பைன்னு இருக்கும் போது நம்மளுக்கு என்ன வந்தது, மைனஸ் மேக்னிடியூட் ஆஃப் ஏ இன்ட்டு மேக்னிடியூட் ஆஃப் பின்னு வந்ததில்ல. ஸோ அதை தான் வந்து எடுத்துப்போம். ஸோ வெக்டார் பியை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா இஸ் கால் த ப்ரொஜெக்ஷன் வெக்டார். அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார் பியை வந்து நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் த வெக்டார் AB on the line L. இங்கே மேக்னிடியூட் வேணாம், ப்ரொஜெக்ஷன் ஆஃப் த வெக்டார் AB on the line. இதுதான் வந்து மேக்னிடியூட் ஆஃப் P வெக்டார் கேட்டாங்கன்னா இதுதான் வந்து அர்த்தம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ எப்படி சில அப்சர்வேஷன்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி இன்னும் சில அப்சர்வேஷன்ஸ் வித் திஸ் அப்படின்ற இந்த டயக்ராமை, இந்த ப்ரொஜெக்ஷன் இதை வச்சு நம்ம வந்து சில அப்சர்வேஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் இப்போ வந்து ஒரு யூனிட் வெக்டார் எடுத்துக்கிறோம், அதை வந்து பி கேப் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ பி கேப் வந்து யூனிட் வெக்டார் அலாங் த லைன் எல் அப்படின்னு இருந்ததுன்னா தென் ப்ரொஜெக்ஷன் ஆஃப், இது வந்து என்னது, யூனிட் வெக்டார். அப்போது ப்ரொஜெக்ஷன் ஆஃப் அ வெக்டார் A
ஆன் த லைன் எல் இஸ் கிவன் பை ஏ வெக்டார் டாட் பி கேப் அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். இதே வந்து இப்போ செகண்ட் ஒன், ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ வெக்டார் ஆன் பி. அது எப்படி எழுதுவோம் நம்ம? இட் இஸ் ரிட்டன் as ஏ வெக்டார் டாட் பி கேப். ஸோ பி கேப்பை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? இட் கேன் பி ரிட்டன் as இது ஆர் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார், பி கேப்புக்கு பதிலாக பி வெக்டார் பை மேக்னிடியூட் ஆஃப் பி அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ஆர் இதை வந்து இன்னுமே வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் பை மேக்னிடியூட் ஆஃப் பி அப்படின்னு வந்து நம்ம எழுதுவோம். இப்போது முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, டீட்டா வந்து 0வாக இருந்துச்சுன்னா என்ன, பையாக இருந்ததுன்னா என்ன, அந்த மாதிரி வந்து இப்போ டீட்டா வேல்யூஸ் டிஃபர் ஆகும் போது என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்ப்போம். இப்போது தேர்ட் பாயிண்ட் வந்து பார்ப்போம். ஸோ வென் டீட்டா ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு அப்படின்னா ஏபி வெக்டார், ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏபி வெக்டார் வந்து ஏபி வெக்டாராகவே தான் வந்து இருக்கும். அண்ட் வென் டீட்டா வந்து பை, அதாவது 180 டிகிரியாக இருந்ததுன்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பிஏ வெக்டார். ஸோ எப்படி வந்து இது வருது அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ வெக்டார் ஆன் பி வெக்டார்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போது பை வேல்யூ, அதாவது டீட்டா வந்து பை, அப்போனா ஆங்கிள் வந்து என்னவாயிடுது? 2 வெக்டார் இருக்கும், நம்மளுக்கு வந்து 180 டிகிரி ஆகிடுது. ஸோ அப்போது வந்து எப்படி வரும் அப்படின்னா, இது வந்து பி வெக்டார்னு எடுத்துப்போம். இப்போ ஏ வெக்டார், ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ வெக்டார் ஆன் பி வெக்டார் அப்படின்னு 180 டிகிரினா, ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வரும், இந்த ரெண்டுத்துக்கும் ஏ வெக்டாருக்கும் 180 டிகிரி இப்படி வரும். அதாவது இப்படி போகும், நெகட்டிவில் வந்து போகும். நெகட்டிவ்னா இந்த பக்கம் வருது. ஸோ அது லென்த் அப்படி நம்ம ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது வந்து என்னது? லென்த்து. ஸோ லென்த்தை வந்து நம்ம நெகட்டிவாக வந்து எழுத முடியாது. அதனால நம்ம என்ன இங்கே கொடுத்துருக்காங்கன்னா ஏபி வெக்டார் ஈக்குவல் டு பிஏ வெக்டார் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டீட்டா வந்து π/2 இல்லாட்டினா 3π/2, 90 டிகிரி இல்லை 270 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏபி வெக்டார் வந்து 0வாக வந்து இருக்கும். ஸோ இது வந்து இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து போதும். அண்ட் இவ்வளோ தான் வந்து இந்த அப்சர்வேஷன்ஸ் பார்ட்டு. மெயினாக வந்து டாட் ப்ராடக்டில் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஃபார்முலா வந்து ஏ டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் ஏ மேக்னிடியூட் ஆஃப் பி காஸ் டீட்டா. இதுதான் வந்து மெயின். இது தெரிஞ்சாவே வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். அண்ட் ஆங்கிள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது இதெல்லாம் தான். அண்டு இந்த எக்ஸசைஸ் வந்து நம்ம பார்க்கும் போது இன்னுமே வந்து கிளியராக வந்து உங்களுக்கு புரியும். அண்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸும் வந்து சால்வ் பண்ணுவோம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து எக்ஸசைஸும் வந்து சால்வ் பண்ணுவோம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.